அண்மை செய்தி தாவேகாவில் புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா இடையே அதிகார மோதல் வெடித்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். உலகத்துல நாள்தோறும் புது புது சர்ச்சைகள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பேனரில் இந்த சர்ச்சை தொடங்கி இருக்கிறது. அதாவது ஆதவர்ஜுனாவா புசி ஆனந்தா என்ற கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பேனரில் ஆதவர்ஜுனா புகைப்படத்தை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகியும் நீக்கப்பட்டிருக்கிறார். தாவேகா திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் கட்சியினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு பதவிகள் வழங்குவதாகவும் கட்சியில் புதிதாக இணைந்தவர்கள் மற்றும் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கி வருவதாகவும் பதவி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் நிர்வாகிகள் அங்கே கூறி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கிடையே பிறந்தநாள் நிகழ்ச்சி ஒன்றில் ஆதவர்ஜுனா புகைப்படத்தை பேனரில் பயன்படுத்தியதற்காக திருவள்ளூர் வட்ட செயலாளர் பிரதீப் என்பவரை கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்த கட்சி நிர்வாகிகள் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டனை அந்த பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் முற்றுகையில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தமிழக வெற்றி கழகத்திடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல 2 தினங்களுக்கு முன்பு நடந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி பொதுக்கூட்டத்தின் பொழுது தனது தொலைபேசியை எடுக்கவில்லை என்று ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்தின் பொழுது ஆதவர்ஜுனா மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டதாகவும் அவர் கூறிய சில அறிவுறுத்தல்களை பொதுச் செயலாளரிடம் கேட்டுவிட்டு வருவதாகவும் சில மாவட்ட செயலாளர் கூறியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதுபோல கட்சியில கோஷ்டி மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரை பதவி நீக்கம் செய்யக்கோரி பனையூர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.